Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஒருவேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் இன்றைக்கி என்னென்ன வியூஸை ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 24,480க்கு மேலே எனக்கு வந்து ஒரு பையிங்கான ஒரு வாய்ப்புகள் பார்த்தேன். ஸோ அந்த மேலே ப்ரைஸ் போகிறதுனால என்னோடய ப்ரெடிக்ஷன் எதுவும் நான் அன்றைக்கி ஷேர் பண்ணல. ஆனால் என்னுடைய ஓல்டு சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிஸ்கி ட்ரேட் இது, ஒரு வெரி ஸ்மால் ரிஸ்க்கை வந்து ட்ரேட் எடுத்து எஸ்எல் ஒன்று ஹிட் ஆச்சு. அது உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 1:2 ரொம்ப பெரிய மடங்கு, அதாவது 24,400 அந்த ஏரியாவிலேருந்து ஒரு 80 பாயிண்ட் அங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் அப்படின்னு அசம்ஷன் பண்ணாங்க போல். ஸோ எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்டுங்களா. ஸோ அது எப்படி எங்கே போட்டாங்க, எங்கே சைட் ஹிட் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 24,800லேருந்து ப்ரைஸு கீழே டவுன் சைடு இருந்துச்சு. இங்கேயே எனக்கு டவுன் சைடு ப்ரெடிக்ஷன் இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து புல் பேக்கில் கீழே கரெக்ஷன் வருது. கரெக்ஷன் வந்து எங்கே நமக்கு மார்க்கெட் திரும்பி மேலே போகும் அப்படின்ற ஐடென்டிஃபிகேஷன் பண்ண கிளியரிட்டி இல்லாததுனால இந்த ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதே நமக்கு ட்ரெண்டு டவுனில் இருந்துச்சுன்னா நம்ம இன்றைக்கி வந்து ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை நிறைய பார்த்துருக்கலாம். ஸோ நிறைய பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு, சின்ன பிரேக் டவுனுக்கு. ஸோ நமக்கு ரிஸ்க் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி சின்ன பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகளை பார்த்துருக்கலாம். ஆனால் இதில் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் என்னுடைய பிளான் இல்லை. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பிரேக் அவுட்டில் வந்து ஒரு ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்களோட என்ட்ரி இங்கே இருந்தது. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வந்து ஹிட் ஆகிடுச்சு இடத்துல, ரைட்டுங்களா. ஸோ இந்த இடத்துல ஹிட் ஆகிடுன்னு 1 நிமிஷம் சிஸ்டமாக க்ளோஸ். வேறு 2 பாயிண்ட் வந்து எஸ்எல்ட்டு நிஃப்டி 50 பொறுத்தவரை காஸ்ட் டு காஸ்ட் அது எக்ஸிட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு நெக்ஸ்ட் அவங்களுடைய பிளான் வந்து செல்லிங் எதுவும் இல்லை. ஆக்சுவலாக வந்து நியூட்ரல். ஏன்னா இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸு ஒரு ரேஞ்சு தெரியுது இடத்துல. ஓகே, ப்ரைஸு ஒரு ரேஞ்ச், ஒரு நீங்கள் ஆப்ஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ரீமியம் வந்து பயங்கரமாக கரைஞ்சி நிறைய எஸ்எல்ட்டாக இருக்கும். ஓவர் ட்ரேடிங் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் நிறைய மெசேஜ் வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லாஸ் ஸ்க்ரீன்லாம் போட்டிருந்தாங்க. சும்மா அது லாஸ் பற்றியே போடுறது அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு சரி அதை விட்டு நம்ம எஜுகேஷன் மேலே ஃபோக்கஸ் பண்ணலாம், விஷயம் என்ன நடந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஒரு பை சேல் நிறைய எடுத்திருக்காங்க. அதாவது இதுக்கு மேலே போனால் வாங்குறது, இதுக்கு கீழே போனால் விற்கிறது, இதுக்கு மேலே போனால் வாங்குறது, இதுக்கு கீழே வந்தால் விற்கிறது, இந்த மாதிரி நிறைய ஓவர் ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க. ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு அப்புறமா நீங்கள் என்ன தான் தலைகணினாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கூட மார்க்கெட் டிசைட் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த வேலைக்கு ஆகுது. நீங்கள் மார்க்கெட் முடிய டைமில் பண்ணால் கூட நீங்கள் பை சேல் எவ்வளோ நீங்கள் எடுப்பீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நிறைய ரேஞ்சுக்குள்ளே மாட்டிட்டிங்கன்னா இது மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது. அதுதான் மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் போகல விடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது, ரைட்டுங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே சார், இது வந்து இன்றைக்கி நடந்து முடிஞ்சிச்சு, நாளைக்கு என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பாருங்கள், உங்களுக்கு அந்த நேற்று ரேஞ்சு கேல்குலேஷன் பண்ணியிருந்தேன் ஞாபகம் இருக்குங்களா. இந்த 200 EMA வரலும் ப்ரைஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மேனேஜ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல என்னுடைய பிளான் எதுவும் இல்லை. 200 கீழே போச்சுன்னா விட்டுருங்க, நமக்கு பிளான் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் சப்போஸ் மேலே இங்கேருந்து ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் மேலே திரும்பிச்சுன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம ட்ரேட் எடுத்திருப்போம். ஆனால் மேலே போகிறதுனால நம்ம அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணல. இன்றைக்கி நமக்கு நோ ட்ரேட் நோ. ஓகே, சரி, அப்போது நெக்ஸ்ட் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னா இது பாருங்கள், இந்த 200 EMA வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவாக ஒர்க் ஆகும். ப்ளஸ் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்காங்க பாருங்கள், இங்கேயும் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. இதை வந்து ரெடிஷன்ஸ் இது. ஸோ நெக்ஸ்ட்டு கிட்ட வந்துச்சு உங்களுக்கு 24,320 அந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியாவாக ஒர்க் ஆகும். சப்போஸ் இந்த லெவல் கட் ஆகிட்டு அதுக்கப்புறமா ரீடெஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் லோ ஃபார்மேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ நம்ம ஒரு செல்லிங்கான ஒரு வாய்ப்பை பார்க்கலாம். அப்போ செல்லிங்கான வாய்ப்புகள் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பெரிய டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா இந்த ரேஷன்ஸ் ஏரியா வந்து கட் ஆகிட்டு ஸோ ரீடெஸ்ட் ஆகிட்டு இங்கேருந்து செல்லிங் வருது இல்லையா, அப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ நமக்கு பிளைனு லோயில் ஃபார்மேஷன் பண்ணி நமக்கு ரீடெஸ்ட் எடுத்து கிடைச்சி நமக்கு ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ நமக்கு இந்த 200 EMA லைனுக்கு கீழே ஒரு வேளை மார்க்கெட் உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம டவுன் சைடுக்கான ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம். டவுன் சைட் பிளான் எதுவரை சார் ப்ரைஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா எதுவரை வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரீ டைம் ஃப்ரேம்லேருந்து வரலாம். இது 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், அட்லீஸ்ட் ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் இருந்தால் கொஞ்சம் ப்ரைஸு கிளியராக புரியும் எங்கே வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு. சப்போர்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,100 ஃப்ரெண்ட்ஸ், 24,100 ஃபஸ்ட்டு சப்போர்ட். ரெண்டாவது சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் செஞ்சேன், இது வந்து ரெண்டாவது சப்போர்ட். ஃபைனல் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23,450 இந்த லெவல் வந்து ஃபைனல் சப்போர்ட். ஸோ 2-3 இடத்துல வந்து நமக்கு சப்போர்ட் லெவல்ஸ் இருக்குது. ஓகே, இந்த லெவல் கட் ஆகிடுச்சுன்னா நான் சொல்லுதுன்னா இந்த லெவல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா
நீங்கள் இங்கே ஒரு ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக ட்ரேட் பண்ணாமல் தான் ஸ்மால் குவான்டிட்டி போட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் இந்த தூரத்துக்கு டச் பண்ணுறதுக்காக. ரைட்டுங்களா? சப்போஸ் இல்லை சார் நீங்கள் சொன்ன மாதிரி 24,480க்கு மேலே க்ளோஸ் கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கு அகைன் கண்டினியூ அப் சைடு. இல்லை அதுக்கு கீழே இந்த டவுன் சைடு க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா ஸ்மால் குவான்டிட்டி இந்த சப்போர்ட் எடுத்து தான் ப்ரைஸ் வரும், ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக மூவ்மெண்ட்டாக கேட்ச் பண்ண மாதிரி. ஸோ இதில் சப்போர்ட்டு கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணி அகைன் வந்து சஸ்டெண்ட் ஆகி ரீடெஸ்ட் ஆகிட்டு வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல். ஓகே, அதுக்குள்ளே நம்ம 200 EMA வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக உங்களை ஆக்ட் பண்ணும். அந்த இடத்துல 2-3 இடத்துல வந்து உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஆகும், ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. வேணுமா ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நாளைக்கு மார்க்கெட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே பேக் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துக்கலாம். சார் நீங்கள் நேற்று அப்படி சொன்னீங்களே சார் இப்படி சொன்னீங்களே அப்படின்றது நீங்கள் கொஷின் கேட்கறது கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கும் கிளியர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் அப்படியே ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு உங்களுக்கு கிளியராக புரியும் மார்க்கெட் ஓப்பன் ஆக சொல்லி என்ன நடக்குது அப்படின்னு. ஓகே, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த 24,480 அப்படின்ற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. சாரி 480ல் இன்றைக்கி அவருடைய சப்போர்ட் லெவலில் 360 அந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அமையும். மார்க்கெட் மேலே போச்சுன்னா வந்து மேபி உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப கீழே வரும். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கு நம்புறேன் நிஃப்டி 50ல் நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னு. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது பாருங்கள். நிஃப்டி வேறு வழி போச்சு, பேங்க் நிஃப்டி வேறு வே. ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம டைம் ஃப்ரேம் சின்னது பண்ணிக்கலாம். 10 minutes டைம் ஃப்ரேம் வந்துடலாம். 22 பார்த்துங்க பிரச்சனத்தில் நிஃப்டி வந்து கீழே லோ ஃபார்மேஷன் பண்ணி கீழே போயிடுச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்துங்க இங்கே ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி மேலே இந்த டாப் லெவலில் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணி இங்கேருந்து ப்ரைஸு ரிஜெக்ட் ஆகிங்குது, ப்ரைஸ் திரும்பிடுச்சு. ஓகே, இதே நமக்கு நிஃப்டி சினாரியோவில் பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு ஹையர் ஃபார்மேஷன் டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்மேஷன் பண்ணி மேலே இந்த மூமெண்ட்டை நம்ம கேட்ச் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக இது எத்தனை பேர் பண்ணீங்க அப்படின்னு தெரியல. பேங்க் நிஃப்டியில் நான் பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி எதுவும் அப்டேட் பண்ணல. சரி, இங்கே ஏன் சார் டபிள்யூ பேட்டர்ன் வந்துச்சு இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ பேட்டர்ன் கேப் ஆகிறதுக்கு காரணம் இது வந்து இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுது. இது கண்டினியூ எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்கன்னா 57,000 வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலில் ஆக்ட் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். லைக்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது. மேபி இன்ட்ரெஸ்டிங் லேர்னிங்கில் யாருக்கும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் டிலே தாமதமாக நம்ம சேனல் பாப்புலர் ஆகட்டும், ஒன்றும் அவசரமாக போக வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சென்செக்ஸ் கூட ஒரு ரேஞ்சில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அந்த 22ஆம் மார்க்கெட் கீழே சரிஞ்சது. நம்ம வந்து ஏரியா பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் கண்டினியூவாக ரெட்டில் வந்து நம்ம இந்த டவுன் சைடுக்கான ஒரு ப்ரெடிஷன் எல்லாம் தான் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இட்ஸ் ஓகே, மார்க்கெட்டு இங்கே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ரைட்டுங்களா? சப்போஸ் மார்க்கெட்டு இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகாமல் இங்கேயே ஒரு க்ரீன் கலர் கேனில் வந்து சின்னதாக ஃபார்மேஷன் ஆகிட்டு கண்டினியூ மேலே இங்கேருந்து பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ 78,800க்கு மேலே உங்களுக்கு மார்க்கெட் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா ஒரு அப்பர் சைடுக்கான வியூ பாருங்கள். 79,000 79,200 லெவலில் நீங்கள் மார்க்கெட் ரீச் ஆகிறத பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இன்கேஸ் இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் நம்ம 78,200 78,000 77,800 இந்த 3 லெவலையும் நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து சென்செக்ஸில் என்னுடைய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.